முதல் பிரச்சனை வந்து பாவம். பாவத்து நிமித்தமாக தான் பிசாசுக்கு வல்லமை உண்டாயிடுச்சு. பிசாசின் அதிகாரத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆகிட்டா பிசாசுக்கு நம்ம மேலே அதிகாரம் இருக்க முடியாது. பாவம் இருக்கிறதுனால தான் அவன் வந்து அமைக்க வச்சிருக்கான். பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டா அவனுக்கு அதிகாரம் இருக்காது. ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. பாவத்துக்கு சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். அப்போ ஒருத்தர் வந்து சாகணும், ரத்தத்தை சிந்தணும், மீட்பை உண்டாக்கணும். அதைத்தான் செஞ்சார் கல்வாரி சிலுவையில். அதை செஞ்சு மீட்பை உண்டாக்குறாரு பாருங்க. உண்டாக்குனது மூலமாக பிசாசின் கரத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குது. கிரயத்தை செலுத்திட்டாரு. நமக்கு அவருடைய ரத்தத்தால் மீட்பு உண்டாயிருக்கிறது நீங்கள் சொல்லியிருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு அவர் ஏற்படுத்தின மீட்பை அவர் ரொம்ப பெருசாக நினைக்கிறாரு. நீங்களே உங்களுக்கு ஏற்படுத்தினீங்கன்னா கூட அவ்வளோ பெருசாக நினைக்க மாட்டீங்க. நீங்கள் சம்பாரித்து போய் இதை மீட்டுட்டு வந்திருந்தா கூட இதை பெருசாக நினைக்க மாட்டீங்க. அவர் வந்து பரலோகத்திலிருந்து வந்து மீட்டார். இது வேற கதை. இது எந்த மனுஷனும் செய்ய முடியாது. மாம்சமாகி தேவனே இந்த உலகத்துக்கு வந்து மாம்சமாகி படாத பாடுபட்டு சிலுவையில் மரித்து பாதாளம் வரை சென்று நமக்கு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் அதை ரொம்ப பெருசாக எண்ணுகிறார். உங்களுடைய மீட்பை விலையேற பெற்றதாக எண்ணுகிறார். அதனால தான் அதை அவ்வளோ பேக்கப் பண்ணுறாரு. மீட்கப்பட்டவர்களுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை தர்றாரு. நீங்கள் சொன்னால் அப்படியே ஆகுன்றாரு. நீங்கள் கட்டுனா கட்டப்படுன்றாரு. நீங்கள் கட்டவிழ்த்தா கட்டவிழ்க்கப்படும்ன்றாரு. ஏன்? இந்த மீட்பு அவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கிறது. இந்த மீட்பு ஒன்றுத்தையும் குறை வைக்கவே இல்லை. எதையுமே விடல பாருங்க. அவர் 13ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்ச காரியங்கள். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி முடிஞ்ச காரியம். கிறிஸ்தவர்கள் தோல்வி அடைகிறது வந்து இலக்கணம் புரியாததுனால முடிஞ்ச காரியத்தை இன்னும் முடியாத காரியம் மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இனி நடக்க போகிற காரியம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் தோல்வி. விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாக போகிறது இல்லை, உண்டாயிருக்கிறது. அதுவும் நடந்து முடிஞ்ச ஒரு காரியம். எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்னன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் பண்ணிட்டார் எல்லாத்தையும். அதனால தான் கிறிஸ்தவத்தில் இந்த மேடைக்கு பேச்சுக்கு ரொம்ப பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது. ஏன்னா அதை அறிவிக்கிற இடம் தான் பிரசங்கத்தின் இடம். பிரசங்க மேடை என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாருன்றதை அறிவிக்கிறோம். அறிவிக்கிறது கேட்கறதுக்காக நீங்கள் வர்றீங்க. கேட்கும்போது அறிவு உண்டாகிறது. அறிவிப்பின் மூலமாக அந்த அறிவு உண்டாகும் போது உள்ள வாஞ்ச உண்டாகிறது. இவ்வளோ பண்ணியிருக்காரு நமக்காக. செத்து சம்பாரிச்சு கொடுத்துருக்காரு. அப்போ நான் அதில் வாழ வேண்டாமா அப்படிங்கிற ஒரு அறிவு உண்டாகிறது. தீர்மானம் உண்டாகிறது.